உங்களுடைய பேர் என்னங்க? எங்க இருந்து வரீங்க? என்ன தரவரிசை எண்? என்ன துறை எடுத்திருக்கீங்க? ஓகே சார். நான் தங்கராஜ் தென்காசிலேருந்து வரேன். தரவரிசை 594. என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன்னா விஏஓ கள்ளக்குறிச்சி. கள்ளக்குறிச்சியில் விஏஓ எடுத்திருக்கேன். என்ன படிச்சிருக்கீங்கண்ணா? சார் நான் மெக்கானிக்கல் சார். மெக்கானிக்கல் முடிச்சிருக்கேன். ஒரு என்ன சார் 2018 முடிச்சேன். படிக்க ஸ்டார்ட் பண்ணி 2019 ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த கொரோனா பீரியட் அப்படிங்களா ஒரு 2 வருஷம் படிக்க முடியல, கொஞ்சம் கேப் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் போன கவுன்சிலிங் வந்தேன். போன கவுன்சிலிங்கில் கடைசி நாள் கவுன்சிலிங் வந்தேன். லாஸ்ட் 7 பேருக்கு முடிஞ்சு போச்சு. அதை தான் வரும்போது சொல்லிட்டு தான் வந்தேன். அடுத்த தடவை வந்தால் ஃபஸ்ட் நாள் கவுன்சில் தான் வரும்னு சொல்லிட்டு வந்தேன். அதே போல் ஃபஸ்ட் நாள் கவுன்சிலிங் வந்து விஏஓ சூஸ் பண்ணிட்டேன். தான் எடுக்கணும்னு நினைச்சீங்க? ஆமாம் சார், விஏஓ தான் டார்கெட்டு. அதான் பண்ணியிருந்தேன். இருந்தாலும் கிடைக்குமா டவுட்டில் இருந்தேன். கிடைச்சு சார். தமிழ் எந்த மாதிரி படிச்சீங்கன்றத சொல்லுங்க சார். தமிழ் பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை பொறுத்த வரைக்கும் பேசிக்ஸ் அப்படிலாம் நல்லா கவர் பண்ணிட்டேன். பேசிக்ஸ் இலக்கணமாக இருக்கட்டும், செய்யுளாக இருக்கட்டும், எல்லாமே பேசிக்ஸ் முதல்ல என்ன பண்ணணும் அப்படிங்கிறத முதல்ல ஸ்ட்ராங் பண்ணிட்டேன். அந்த பேசிக்ஸ் தான் இப்போ கை கொடுத்தது. பேசிக்ஸ் மேக்ஸுமே பேசிக்ஸ் ஓவராக தெரியும். அதனால் பேசிக்ஸை கவர் பண்ணனால ஈஸியாக அட்டன் பண்ண முடிஞ்சா கரெக்ட் பண்ண முடியும். சோர்ஸ் புத்தகங்கள் சார் எல்லாமே நம்ம டேப் ஐஎஸ் அகாடமி தான் சார். வேறு எந்த சோர்ஸ் படிக்கல. ஸ்கூல் புக் ப்ளஸ் நம்ம டேப் ஐஎஸ் அகாடமியில் இருக்கக்கூடிய டெஸ்ட் கொஸ்டின் அது மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ண, வேறு எதுவுமே இல்லை. வேறு எந்த இன்ஸ்டியூட்குள்ளே படிச்சதில்லை. டேப் ஐஎஸ் அகாடமிக்குள்ளே மட்டும் தான் படித்தேன். நீங்க 2019 தொடங்கியிருந்தீங்கன்னா அப்போ வேற சிலபஸ், அதுக்கப்புறமா சிலபஸ் மாறிடுச்சு, பேட்டர்னும் மாறிடுச்சு. அதுக்கெல்லாம் எப்படி அடாப்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க தொடர்ச்சியாக மாறிக்கிட்டே இருக்கும்போது? சார் பேசிக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே காமன் மாறாது. பேசிக்ஸ் வந்து தமிழ் எடுத்தாலும் சரி தான், தமிழில் இலக்கணம் தான் மாற போகிறதில்ல. மேக்ஸில் பேசிக்காக மாறுதான். ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் பேசிக்ஸ் தான். அதில் ஓவரால் பார்க்கும்போது தான் ஒரு சில விஷயங்களை மாறவே தவிர பேசிக்ஸ் மாறாது. அதனால் பேசிக் ஃபவுண்டேஷனை சூப்பராக போட்டோம்னா அடுத்த அட்டம் சூப்பராக அடிச்சிடலாம் சார். இத்தனை ஆண்டுகளாக நம்ம படிக்கிறோம்னு வைங்களேன், ஆரம்பத்தில் படிக்கும்போது எல்லாம் புதுசாக இருக்கும். அப்போ ஒரு என்ன சொல்றது, தொடர்ச்சியாக படிப்பதற்கான உந்துதல் இருக்கும். இப்போ நீங்கள் படித்ததையே படிக்கும்போது ஒரு சலிப்பு மாதிரி இருக்காதா? இது என்னடா இதையே படிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம அப்படின்ட்டு? சரி சார், படிக்க நம்ம தெரிஞ்ச விஷயத்தை மறுபடியும் படிக்கும்போது கூட கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட். எனக்காக ஒரு நாள் 1 மாதம் கழிச்சு படிப்போம். முன்னே படிச்சுமா அதுலேருந்து கொஸ்டின் கேட்கும்போது டக்குன்னு முன்னே 1 மாதம் கழிச்சு படித்தோம், பரவாயில்ல எவ்வளோ ஞாபகம் இருக்குன்னு சொல்லி அதை நினைக்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். புதுசாக படிக்கும்போது எனக்கு நல்லா சந்தோஷமாக இருக்கும். பழசை படிக்கும்போதும் கூட கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். பரவாயில்ல நம்ம இவ்வளோ நாள் ஞாபகம் இருக்குது அப்படிங்கும்போது சந்தோஷமாக தான் இருக்கும். படித்த சலிச்சு தான் போகல. படிப்பு என்றைக்குமே சலிச்சு போகாது. ஜிஎஸ்ல 6 யூனிட் இருக்கு இல்லையா? எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிச்சீங்கன்னா? சார் ஃபர்ஸ்ட் பாலிட்டி தான் சார். ஃபேவரட் சப்ஜெக்ட் பாலிட்டி. அதனால் பாலிட்டி நல்லா தரும். A to Z படிக்கணுங்க பாலிட்டி. 2வது யூனிட் 6 கொடுத்தேன். 3வது என்ன அப்படி கொடுத்தோம்னா எக்கனாமிக்ஸ். ஓகே, இப்போதைக்கு அதுதான் கொடுத்தேன். அதை படித்தாலே ஓரளவு கவர் பண்ணலாம். தமிழ், மேக்ஸு, பாலிட்டி, யூனிட் 6, அதுபோக எக்கனாமிக்ஸ், யூனிட் 5 இதை கவர் பண்ணிட்டோம்னால ஈஸியாக கிராக் பண்ணி போயிடலாம். மித்த ஜாகிரபி ஹிஸ்ட்ரிலாம் அவ்வளோ இம்பார்ட் இப்போதைக்கு இல்லை. அதனால் அதை ரொம்ப லூஸில் விட்டுருலாம். மித்த சப்ஜெக்ட் ஸ்ட்ராங் பண்ணாலே போதும். எத்தனை கேள்விகள் போட்டீங்க சார்? 156 கேள்விகள். 156 கேள்விகள். தமிழில் எவ்வளோ கேள்வி? தமிழில் 79 கேள்விகள் போடுறேன். இனி வரும் காலங்களில் தமிழ் படிக்கிறவங்க எப்படி சொல்கிறது, இதுக்கு முன்னாடிலாம் அட்டை டு அட்டை படிப்பாங்க இல்லையா? இந்த மாதிரி இல்லாமல் இப்போ இனி வரும் காலங்களில் எப்படி படிக்கலாம் அப்படின்றத சொல்லுங்கள் சார். டெக்னாலஜிக்கு எத்தனை மாறிட்டே இருக்கும். இதுக்கு முன்னாடி கலைச்சொற்களை பொறுத்த வரைக்கும் 1 கொஸ்டின் 2 கொஸ்டின் இருக்கும். இப்போ டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் கலைச்சொற்கள் அதிகமாகிட்டு. ஏன்னா இந்த மொழிபெயர்ப்புன்னு சொல்லுவாங்க. தமிழில் இருக்கிறதுக்கு இங்கிலீஷ் இருக்குது, தமிழில் மாற்றணும். அந்த மொழிபெயர்ப்பில் கொஞ்சம் ஃபோக்கஸ் நிறையா பண்ண மாதிரி தெரியுது. அதனால் மொழிபெயர்ப்பில் கொஞ்சம் ஃபோக்கஸ் நல்லா பண்ணலாம். தமிழ் வார்த்தைகள் தேடி படிக்க ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். அதுவே போதும். தேடி படிக்க வரைக்கும் ஈஸியாக சக்ஸஸ் பண்ணிடலாம். புக்கில் இருக்கிறத மனப்பாடம் பண்ணாமல் தேடி படிக்கும்போது ஈஸியாக இருக்கும் சார். கண்டிப்பாக புரிந்து தான் படிக்கணும். மனப்பாடம் இல்லை. மனப்பாடம் ஒரு சில விஷயங்கள், ஒரு சில டாபிக்ஸ் மனப்பாடம் பண்ணலாம். மித்தபடிக்கு நிறையா புரிஞ்சு படிக்கவும் தான் கிராக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 2019 புரிஞ்சு படித்தனால தான் இப்போ கிராக் பண்ண முடிஞ்சது. எப்போதுமே புரிஞ்சு படிக்க தான் பெட்டர். இந்த மாதிரி இளைஞர்களாக இருக்கிறவங்களாம் படிக்கிறதுல நிறைய இந்த செல்ஃபோன் டிஸ்ட்ராக்ஷனாக பார்க்குறாங்க. மொபைல் வந்து ரொம்ப ஒரு அடிக்ஷனாக இருக்காங்க. படிக்கிறதுல நிறைய அது வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி படிக்கிற காலகட்டத்தில் செல்ஃபோனை பயன்படுத்துனீங்க? சார் ஃபோனை மேக்ஸ் எடுக்க மாட்டேன் சார். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கூட பார்க்க மாட்டேன். ஃபோனை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சி புக்கு. ஏன்னா ஒரு புக்கை படிக்கணும்னாலும் ஃபோனில் வச்சு படித்தோம்னா மைண்ட் மாறிடும். அதனால் நான் எடுத்தப்பெல்லாம் புக்கு வச்சு தான் படித்தேன். வேறு எதுவுமே எடுக்கல. ஃபோனு நெட்ஸோ வேறு எதுவுமே எடுக்கல. ஸ்கூல் புக் சார். சோசியல் மீடியா இருக்க அப்பப்போ எப்போ வந்துட்டு போன தவிர மற்றபடி ரொம்பலாம் யூஸ் பண்ணது கிடையாது. ஆமாம், எப்போ டைம் போர் அடிக்கும் மட்டும் படிச்சு பார்த்துக்கினே தவிர மற்றபடி ஃபுல்லுமே புக்கை தான் ஃபோக்கஸ் பண்ணேன். அதனால் புக்கை படிச்சனால மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகலை. அதனால் ஃபோனை தவிர்த்துட்டு புக்கை வச்சு படித்தா இன்னும் கொஞ்சம் சக்ஸஸ் பண்ண ஈஸியாக முடியும். சார் நான் அகாடமியில் ஒரு 3 மாதம் டேப் ஐஎஸ் அகாடமியில் ஒரு 3 மாதம் படித்தேன். அதுக்கடுத்தாலும் அங்கேயே டீச்சிங் ஷாப்பாக இருந்து அங்கேயே ஒர்க் பண்ணிகிட்டே படித்தேன் சார். நீங்கள் என்ன மெசேஜ் சொல்லுவீங்க ஆஸ்பிரண்ட்ஸுக்கெலாம்? சார் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. எப்போவுமே விடக்கூடாது. நமக்கு கிடைக்கிற வரைக்கும் விடாமல் படிக்கணும். அவ்வளோதான். அதை ஃபோக்கஸ் பண்ணாலே நம்ம கண்டிப்பாக மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுப்போம். இதாண்டு அந்த கோலை அடைகிற வரைக்கும் விடக்கூடாது. அவ்வளோதான் சார். ஓகே, இப்போ படிக்கிறது ஒரு பார்ட். ஆனால் முக்கியமான பார்ட்ன்றது அந்த 3 மணி நேரத்தில் நீங்கள் எழுதுறது தான். அதில் நீங்கள் தப்பு பண்ணீங்கன்னா நீங்கள் காலி. அப்போ அங்கே என்னென்னலாம் மிஸ்டேக் பண்ணக்கூடாது சார்? அதாவது படிக்கிறத பொறுத்த வரைக்கும் எவ்வளோ நேரம் டெஸ்ட் போட்டு பார்க்கமோ அதான் மெத்தடு. சரியா? டெஸ்ட்டு நிறையா போட நம்மள மைண்ட் செட்லாம் வந்துடும். சரி, இப்போ கொஸ்டின் இப்படி தான் அப்படிங்கிறது டெஸ்ட் போட ஈஸியாக ப்ராக்டிஸ் ஆகும். அதனால் டெஸ்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், தெரிஞ்ச கொஸ்டினை தப்பு பண்ணக்கூடாது. தெரியாத கொஸ்டின் எல்லாரும் தப்பு பண்ணிடுவாங்க. ஆனால் தெரிஞ்ச கொஸ்டினை தப்பு பண்ணாமல் இருந்தாலும் ஈஸியாக கிராக் பண்ணிடலாம் சார். அதான் சார் வெற்றியோட ரகசியமே. தெரிஞ்ச கொஸ்டின் தப்பு. ஓகே, இன்னொன்று வந்து இந்த எக்ஸாம் ஹால் ப்ரெஷர் இருக்கு இல்லையா? அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? இப்போ நிறைய அனுபவம் இருக்குது, நிறைய தேர்வு எழுதிருக்கீங்க, அந்த அனுபவத்தை நீங்கள் பெற்றிருப்பீங்க, அதை சொல்லுங்கள்.
சார் அதான் சார் எப்போதுமே அந்த டெஸ்ட் நம்ம 3 ஹவர்ஸ் வாரத்தில் சண்டே எக்ஸாம்னா அதுக்கு முந்தா சண்டேலாம் டெஸ்ட் ப்ராக்டிஸ் மேக்ஸிமம் அண்ட் பெர்ஃபெக்ட் ஆகுதான். அந்த ப்ராக்டிஸை ஒழுங்காக பண்ணாலே சும்மா ஒரு எக்ஸாம் எழுதுனா கூட அதை மெயின் எக்ஸாம் மாதிரியே ஃபோக்கஸ் பண்ணி எழுதுறோம்னா ஈஸியாக கிராக் பண்ணலாம். அதை வேண்டாம் போய் எழுதுனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சார். சார் ஃபேமிலி ஃபுல் சப்போர்ட் சார். இது வரைக்கும் இன்னும் எவ்வளோ நாள் படி உன்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஃபேமிலி பேக் போன் சார். அது இல்லைனா கண்டிப்பாக முடியாது. ஃபேமிலி தான் சார் பேக். உங்களுக்கு இந்த டிஎன்பிஎஸ்சி பயணம் சொல்லிக் கொடுத்த பாடம் என்னங்க? சார் பொறுமை சார். எவ்வளோ நாளாலும் பரவாயில்ல, டார்கெட்டை விட்டுறக்கூடாது. டார்கெட்டை அச்சீவ் பண்ண வரைக்கும் உழைச்சிட்டே இருக்கணும். அதை உழைச்ச அதுக்கான வெற்றி எனக்கு கிடச்சிருக்கு. அடுத்த முறை நீங்கள் இப்போ நிறைய பேர் நான் இந்த மாதிரி சொல்லி கேள்விப்படுறேன். நான் போன வாட்டி கவுன்சிலிங் வந்தால் லாஸ்ட் நாள் கிடைக்கல, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேவே வந்திருக்கேன். இன்றைக்கே கூட ஒரு 2-3 பேர் அந்த மாதிரி சொன்னாங்க. இப்போ அந்த என்ன சொல்கிறது, இந்த இப்போ இடைப்பட்ட காலம் ஒரு 10 மாதம் வைங்களேன். போன ஜான்வரியில் நடந்தது, இப்போ டிசம்பரில் நடக்குது. இந்த 10 மாத காலத்தை ஃபேஸ் பண்ணுறது இருக்கு இல்லையா? இப்போ நம்ம தோத்துட்டோம் விட்டு போயிடலான்னு கூட ஒரு சிலருக்கு தோணும். இல்லை நம்ம புஷ் பண்ண இன்னும் நம்மளன்னு தோணும். ஃபேமிலி சப்போர்ட்டும் இருக்கணும் இல்லையா அந்த புஷ் பண்ணுறதுக்கு? அந்த எப்படி சொல்கிறது, அந்த டஃப் ஃபேஸை நீங்கள் எப்படி கடந்து வந்தீங்க அந்த தோல்வியிலிருந்து? சார் இது வந்து என்னோட வெற்றியே கிடையாது. இது எங்கள் அப்பா அம்மாவோட வெற்றி. நான் வெற்றி பெற்றலாம் இல்லை. எங்கள் அப்பா அம்மாவை ஜெயிக்க வைக்கணும்னு நினச்சேன். அப்பா அம்மா ஜெயிக்க வைக்கிறேன் நான் போராடினேன். அது கிடச்சி இன்னைக்கு விஓ எடுத்ததுக்கு நான் பெருமைப்படலை. எங்கள் அப்பா தான் ஆசை. எங்கள் அப்பாவோட ஆசையை நிறைவேற்றிட்டேன். அவங்க தான் விஓ கண்டிப்பாக எடுத்துருவேன்னு சொல்லி நம்பிக்கையோட இருந்தாங்க. அந்த ஆசையை நிறைவேற்றினேன். அதில் சந்தோஷம். அப்பாவை ஜெயிக்க வச்சுருக்கேன். நான் ஜெயிக்கல, அப்பா ஜெயிச்சிருக்கு. அப்பா அம்மா எல்லாருக்கும் சொல்லிட்டீங்களா? அவங்க நான் சொல்லிட்டேன் சார். இப்போ தான் சொல்லிட்டு வந்தேன். அப்பா பாட்ட சொல்லிட்டேன். ரொம்ப சந்தோஷம் நாப்பில். இந்த மூமெண்ட் எப்படி இருந்ததுன்னா, ஆர்டர் வாங்கினது, ஃபோட்டோ எடுத்தது, ஃபர்ஸ்ட் அந்த ரிசல்ட் பார்த்துருப்பீங்களா? அப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கிடைச்சிரும் நமக்கு அப்படின்ட்டு. அதெல்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. ரிசல்ட் வரும்போது விஓ வந்து கன்ஃபார்மில் இல்லைன்னா வேகன்சி 218 தான். சரி உள்ளே போகிற வரைக்கும் விஓ கிடைக்குமா ரெவன்யூ எடுக்குமா தான் யோசிச்சிருந்தேன். லாஸ்ட் மினிட்ல விஓ கன்ஃபார்ம் ஆனோடனே ரொம்ப ஹாப்பி சார். போன வாட்டி நான் அந்த வேலை கிடைக்காத இருக்கும்போது இந்த கஷ்டமும் தெரிஞ்சு போச்சு, வேலை கிடைச்ச போது சந்தோஷமும் தெரிஞ்சு போச்சு. ரெண்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குங்க இப்போ தெரிஞ்சு போச்சு எனக்கு. நீங்கள் பண்ணிருக்கீங்க. இப்போ வேலை இல்லாமே இதுலேருந்து வெளில வந்துருக்கீங்க, வேலையோடும் வெளில வந்துருக்கீங்க. அன்னிலேருந்து இன்னைக்கு எப்படி இருக்குங்க? சார் உண்மையிலே சந்தோஷம் சார். அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன் சார். ஏன்னா அது அப்பாவோட ஆசைன்னு சொல்லிட்டேன்னா அதனால அன்னைக்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இனிமேல் உள்ளே வந்தால் ஃபர்ஸ்ட் நாள் கவுன்சிலிங் தான் வரும்னு நினச்சேன். கடவுளாக பார்த்து ஃபர்ஸ்ட் நாள் கவுன்சிலிங் கொடுத்துட்டாப்ல. இது ஜீசஸ் கிரைஸ்டுக்கு நன்றி சொல்லிக்கிறேன்.